நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்விடம் யுவராஜன் துரியோதனன் நிற்கிறார். எண்ணிப்பார் பார்த்தா பாஞ்சாலியை தாசியாக்கி கொலு மண்டபத்திற்கு வரவழைத்த பெருமை துரியனையே சாரும். துச்சாதனா, அழைத்து வா அந்த தாசி திரௌபதியை கொலு மண்டபத்திற்கு. பஞ்சவரின் மனைவி அஞ்சி பயந்து ஆணையை ஏற்க மறுத்தால் அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்து வா இந்த அவைக்கு. இவரை தெரிகிறதா பார்த்தா? ஒரு வகையில் உனக்கும் மாமனாவார் இந்த சகுனி. இன்று தன் கரத்தில் வாளேந்தியுள்ளார். ஆனால் சூழ்ச்சி என்னும் சதிகொண்டு பலரின் வாழ்வை சிதைத்தவர் இவர். சிந்தித்துப்பார். அன்று இந்த சகுனியே உனது தாயையும் பாண்டவர் ஐவரையும் வாரணாவதத்தில் சாம்பலாக்க சதி திட்டம் தீட்டியவர். வாரணாவதத்து மாளிகையில் நம்முடைய 5 எதிரிகளும் ஒன்று சேரவிருக்கின்றன. அமைத்த அரக்கு மாளிகை அந்த 5வரையும் உருக்குலைத்து விடும். சற்று இங்கு பார்த்தா துச்சாதனன் இந்த கரவே அன்று பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தது. கங்கை மைந்தர் மற்றும் குரு துரோணரையும் பார். பாஞ்சாலியின் துகிலுருகையில் அவையில் அமைதி காத்தனர். அதோ அங்கிருக்கிறான் அஸ்வத்தாமன். அவனை பற்றியும் எண்ணுவாய். அன்று அவன் முதிர்த்த அவதோறு வார்த்தைகளையும் சிந்தித்துப்பார். பாண்டவராய் பிறந்த பஞ்சவரோடும் இவள் தஞ்சமடைந்தவளாவாள். இவளை என் சகோதரியாக ஏற்க நான் வெட்கப்படுகிறேன். தற்சமயம் உன்னுடைய ஹிருதயத்தினில் பழி என்னும் உணர்வு தாண்டவமாடுகிறதா? இல்லை நியாயம் வேண்டுவதற்கு மனம் இன்னமும் ஏங்குகிறதா? ஆயுதம் ஏந்தும் எண்ணம் இன்னும் உன்னுள் தோன்றவில்லையா பார்த்தனே? இப்போது கூறு, இந்த யுத்தம் அவசியம்தானா? ஆம் மாதவா, இந்த யுத்தம் அவசியமானது. இப்போது இந்த யுத்தம் அவசியம் என்று தோன்றுகிறதா? எனில் அவனை புகழும் கங்கை மைந்தரை இன்னொரு முறை கூர்ந்து கவனி பார்த்தா அனுக்ஷணமும் பாண்டவர் நலன் கருதி தன் அன்பை வாரி வழங்கியவர். யுதிஷ்டிரனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பற்பல தடைகளை எதிர்கொண்டவர் இவர். என்று வரை அஸ்தினாபுரத்து அரியணையை அரசனாய் நீ அலங்கரிக்கின்றாயோ அன்று வரை நான் அனுக்ஷணமும் அரியணையை ரட்சித்து காப்பேன். ஆனால் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் ஆனந்தம் பெற ஒரு வாய்ப்பினை நல்கு. यदि हस्ति तदन्यत्र यन अस्ति यतन्वचित्
அன்புக்குரிய பார்த்தா, குரு துரோணரை உற்று கவனித்து, கடந்து வந்த பாதையை பார். அவர் மிகுந்த கர்வமும் பெருமையும் கொண்டு பல சீடரில் உனக்கு பரம ஞானத்தை வாரி வழங்கினார். அகிலம் அனைத்திலும் உனை விஞ்சிய ஒரு வில்லாளன் இல்லை என்கின்ற நிலையினை நான் உருவாக்குவேன். உன்னை தலை சிறந்த வில்லாளனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிரசில் பெரும் பாவத்தை சுமக்கவும் துணிந்தார். சிந்தித்துப் பார்த்தா. ஏகலைவா, குருதட்சணை தர வேண்டுமெனில் உனது வலதுகர பெருவிரலைத்தா. அத்துடன் அங்கு விகர்ணனையும் கூர்ந்து கவனி. சூதாட்ட மண்டபத்தில் நியாயமான எண்ணத்தோடு கௌரவர்களையே எதிர்க்கத் துணிந்தவன். யுத்தத்தில் அரசன் தோல்வியை தழுவினால் அவன் ஆயுதத்தை பறிகொடுப்பான். ஆனால் ஒரு ஸ்திரீயின் துகிலை உரிப்பது தவறான செயல். வீரன் நிராயுதபாணி ஆவதற்கும் ஸ்திரீ வஸ்திரம் இழப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. அதோடு துருபத கன்னிகை குருவம்சத்தின் குலவது என்பதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் அனைவரும் வதைக்கப்பட வேண்டியவர்களா பார்த்தா? இல்லை மாதவா, இவர்களை எவ்வாறு நான் வதைப்பேன்? உண்மையில் கடினம்தான். ஆனால் அர்ஜுனா, உனது தரப்பு குறித்தும் நீ சிந்திக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது தரப்பில் உள்ளோரையும் நன்றாக கவனி. தம் ஐவரில் மூத்தவராவார் யுதிஷ்டிரர், உனது அண்ணன் பீமன், உனது தம்பியரையும் காண்பாயாக. வாரிசுகள் உறவினர்களையும் பார்ப்பாயாக பார்த்தா. இவர்களில் அநேகர் இந்த யுத்தத்தில் மடியவிருப்பது உறுதி. உன்னுடைய உறவினர்கள் உயிர் துறந்தால் உனது ஹிருதயம் பலமிழந்து விடாதா பார்த்தா? மற்றொன்றையும் நீ சிந்தித்துப் பார். உன்னைவிட மூத்தவன் துரியோதனன் இழைத்த தவறென்ன? அவன் ஹிருதயத்தில் ராஜ்ய ஆசை கொண்டிருந்தான். துரியோதனன் தாயே முதலில் கருவுற்றார் என்பதை அகிலம் அறியும். துச்சாதனன் அண்ணன் நானை ஏற்று பாஞ்சாலியின் துகிலெரித்து தவறடைத்தான். அவன் செயல் தவறென்றால் நீயும் உனது தமையனின் ஆணையை ஏற்று உன் மனைவிக்கு அவமானத்தை இழைக்கத் துணிந்தாயே. உனது செயல் தவறு இல்லையா? கங்கை மைந்தர் தான் ஏற்ற சபதத்தை மேன்மையாய் கருதி குரு வம்சத்தின் குலப்பெண்ணின் மானத்தை தாழ்வாக கருதினாரே. அச்செயல் அதர்மம் இல்லையா? உன்னுடைய மூத்த தமையனான தர்மசீலர் யுதிஷ்டிரர் தன்னுடைய தர்மம் எனும் வாக்கை நிறைவேற்றுவதற்காக சூது விளையாட்டில் பங்கெடுக்கச் சென்றார். அந்த செயல் அதர்மமாகாதா? இப்போது சொல், மூத்தவன் துரியோதனனை சத்ருவாய் எண்ணுவது உச்சிதம்தானா?
உன்னுடைய தரப்பினில் தர்மம் இருப்பதாய் அறிகிறாயா பார்த்தா? தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? தாம் கூறுவது உண்மை மாதவரே. எமக்கு இரு தரப்பிலும் தர்மமும் தெரிகின்றது, அதர்மமும் தெரிகின்றது. அதாகப்பட்டது யுத்தமெனும் தாத்பரியத்தையும் நீ அறியவில்லை, தர்மத்தின் உண்மையான ரூபத்தையும் நீ அறியவில்லை. என் இதயம் மிகவும் குழப்பம் கொண்டுள்ளது. என்னுடைய அங்கமெல்லாம் நடுங்குகிறது. எனது கரம் இரண்டில் ஆயுதம் ஏந்தும் சக்தி இன்று இல்லை. எனது காண்டீபம் எனது கரங்களில் இருந்து நழுவுகிறது மாதவா. பெரும் அழிவு மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது. எங்கும் பேரழிவு மட்டுமே தெரிகிறது. ஏன் மாதவா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? கூறுங்கள். அவமானம் எனும் வேதனையோ, அநியாயம் எனும் எண்ணமோ, பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோ, இவை எதுவுமே இல்லை எனது மனதினில். எக்காரணமும் இன்றி எவ்வாறு இந்த பெரும் நாசத்தை நான் ஏற்றுக்கொள்வது மாதவா? இயலாது மாதவா. பெரும் நாசமே புது யுகம் தோன்றுவதற்கு காரணம் பார்த்தா? ஒரு விருட்சத்தின் பழங்கள் பறிக்கப்படுவதால் பல விருட்சங்கள் தோன்றுகின்றன. நிகழவுள்ள நாசத்தை பற்றி ஏன் பயம் கொள்கிறாய்? நாளை பிறக்கவுள்ள புது யுகத்தின் காட்சி கண்களுக்கு தெரியவில்லையா? क्लेबयम् अस्मग् अपार्थ नै तत्व यूपपद्यते. வீரம் விடுத்து வாழ்வது விஜயனுக்கும் அழகல்ல. யுத்தம் புரிவது உன்னுடைய கடமை பார்த்தா. ஆயுதம் ஏந்து. எவ்வாறு நான் ஆயுதம் ஏந்துவேன் மாதவா? நான் எனது வாழ்வில் சிலருக்கு சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன். எனது பிதாமகர் குரு துரோணர், காந்தார அரசர், அண்ணனாய் ஏற்ற துரியோதனன், இவர்களுக்கெல்லாம் எதிராக எவ்வாறு நான் வில் உயர்த்துவேன்? இவர்களை வதைப்பதால் எனக்கு சொர்க்க பிராப்தி கிடைப்பதாய் இருந்தாலும் அது நரகமே மாதவா. என்னால் இயலாது. மாதவா, மனிதரின் வாழ்வு வருங்கால கனவுகளை கொண்டது.
இந்த கடலெனும் சேனையை காணும் போது லட்சக்கணக்கான சேனா வீரர்கள் தெரிகின்றனர். இவர்களில் அநேகரே யுத்தம் மண்ணில் சாய்த்து எண்ணற்ற பெண்டிரை விதவையாக்கும். எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர். சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும். புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும். குருகுலமானது அழிந்துவிடும். அரச குலங்களுக்கான பாதுகாப்பு அழியும். அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகிப் போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை. இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும். அதில் சந்தேகமில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும். அதில் சந்தேகமில்லை. இன்னொன்றையும் நினைவில் நிறுத்து. அந்த அழிவினில் புது யுகம் ஒன்று தோன்றும் என்பதை உணர். சமுதாயத்தில் அதர்மத்தின் கரம் ஓங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு வேதம் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தர்மமானது உச்சரிப்பு நிலையை மட்டுமே எட்டியுள்ளது. ஒரு குலம் பிறந்து குருகுலம் பயின்ற ஓரைந்து பேரும் 50 பேரும் இரு களமாகி போர்க்களம் புகுந்ததால் ஊண்டது இந்த குருக்ஷேத்திர யுத்தம். பார்த்தா, யுத்தத்தில் பழமைகள் அழியும், புதுமைகள் பிறக்கத் துவங்கும். வேதம் தோற்றுவித்த தர்மம் புதிய ரூபம் கொண்டு பிறப்பெடுக்கும். கேள் தனஞ்சயனே, மாறி பொழிவதற்கு முன்பாக அழகிய நீல வானத்தை கருமையான கார் மேகங்கள் சூழும். அந்த கார்காலமே இந்த போர்க்காலம் என உணர். நடந்தே தீரும் இந்த சமர். மாறி பொழிந்தால் அகிலத்தில் காணும் இடமெல்லாம் பசுமையானது பூத்து குலுங்கும். அதனைப் போலவே இந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்தால் அகிலம் நித்தம் நித்தம் சுகம் பெறும். பார்த்தா, போற்றும் பாரதம் விளையவிருக்கும் அழிவை பார்க்காதே, வரவிருக்கும் ஆக்கத்தை பார் தனஞ்சயா. நிகழவிருக்கும் நாசத்தை பார்க்காதே, துவங்கவிருக்கும் ஏற்றத்தை பார் அர்ஜுனா. ஆயுதம் ஏந்து ஆயத்தமாகு, ஏந்து ஆயத்தமாகு. தமது வார்த்தைகள் செவியை எட்டுகிறது மாதவா. ஆனால் அவை இதயம் வரை சென்று உரைக்க மறுக்கிறது. அறங்களுக்கு அரணான முகுந்தனின் வார்த்தை முரணாய் தோன்றுகிறது. தாம் என் நெஞ்ச வயலில் ஞான விதை தூவினாலும் எனது நெஞ்சு அதை கொடிய வினையாக கருதுகிறது. அவ்வாறு இருக்க எவ்வாறு ஞானம் பெறுவேன்? மாதவா, அன்று இந்த பார்த்தனது ரதத்தையும் மனத்தையும் செவ்வனே
செலுத்துவதாய் உரைத்தீர் அல்லவா? नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो மூடனாய் விளங்கினாலும் நான் உன்னை சரண் புகுந்த சீடனாவேன் கேசவா. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये. உனது அருட்கரம் எடுத்து என் மனதில் நல்லவைகளை நிச்சயப்படுத்து. எழுந்திரு அர்ஜுனா. எனது அன்பு பார்த்தனே, வாழ்வின் ரகசியம் அறிவாயாக. அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக. கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான். ஆனால் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும். பார்த்தா, சிந்தித்துப் பார் அர்ஜுனா. நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? கூறும் ஞானத்தை உன்னுள் அடக்குவாயாக. भद्रं पुनरस्तमे